ஹாய் கைஸ். இது என்னன்னா உங்களுக்கு தெரியுதா? இது தெரியாதா? பேட்டரிடா அப்படிம்பீங்க. பட் ஆனால் இதை பற்றி முழுசாக தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோவில் முழுசாக பாருங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரீசார்ஜபிள் பேட்டரி, இன்னொன்று நான் ரீசார்ஜபிள் பேட்டரி. என் கையில் இருக்கிறது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. இது எப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். 300 டைம்ஸ்லேருந்து 1000 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் பேட்டரிஸோட குவாலிட்டியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். நான் ரீசார்ஜபிள் பேட்டரின்றது நீங்கள் சார்ஜே போட முடியாது. நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுல ரீசார்ஜபிள் பேட்டரி தான் இருக்கும். லைக் ஹெட்செட்டு, அப்புறம் ஃபோன்ஸு, நீங்கள் இந்த மாதிரி டெய்லி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த டிவி ரிமோட்டு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸில் திரும்ப பேட்டரி நீங்கள் வாங்கி போடுறீங்களே, அதெல்லாம் நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். இந்த பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே எலக்ட்ரோடு, கேத்தோடு, ஆனோடு அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லுவாங்க. பட் அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 இருக்கும். அதில் மோட்டர் வச்சா ஓடும், லைட் எரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜபிள் பேட்டரினா என்னன்னு தெரியும், நான் ரீசார்ஜபிள் பேட்டரினா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.